இலக்கணம் எளிய முறையில் நினைவில் வைத்துக்கொள்ள ஷார்ட்கட். இயல் 1. இயல் 1ல் அளபடை. அளபடையில் 2 வகைப்படுகிறது. ஒன்று உயிரளபடை, இன்னொன்று ஒற்றளபடை. உயிரளபடை 3 வகைப்படுகிறது. அந்த 3 செய்யுளிசை அளபடை, சொல்லிசை அளபடை, இன்னிசை அளபடை. இந்த செய்யுளிசை அளபடைக்கு இன்னொரு பெயர் இசை நிறை அளபடை அப்படின்னு சொல்கிறோம். செய்யுளிசை அப்படின்னா என்ன, எப்படி ஞாபகம் வச்சோம்னா, ஒரு சொல்லோட முதல்ல, இடையில், இறுதியில் வரும். என்ன வரும்? நெடில் எழுத்துக்கள். நெடில் எழுத்துக்கு துணையாக குறில் எழுத்துக்கள் அளபெடுக்கிறது. என்னென்ன எழுத்துக்கள்லாம் வரும்? ஓ வரும், ஊ வரும், ஆ வரும். சொல்லோட முதல், இடை, இறுதியும் வரக்கூடியது செய்யுளிசை அளபடை அப்படின்னு ஈஸியாக நினைவில் வைத்துக்கொள்ளலாம். 2வது சொல்லிசை. சொல்லிசை அப்படின்னு சொல்லும் பொழுது சொல்லிசை, இசை இறுதியில் ஈ சவுண்டு வருது. இது ஒரு எளிய முறையில் ஞாபகத்தில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா சொல்லிசை அப்படின்றது அதாவது அதுலேயே இருக்குது, சைன்னு முடியல ஈ சவுண்டு வருது. இது மட்டும் இல்லாமல் கொடுக்கப்பட்டிருக்கிற கேள்வியில் வெளிப்படையாகவே ஈ தன்மை இருக்கும். இதை வச்சு நீங்கள் சொல்லிசை அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது இன்னிசை. இன்னிசை அப்படின்னா